12th அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற ரிலேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏஎன்பி வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து 4 லேக் 2 லேக் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2ன்னு சொல்றாங்க. இந்த ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து 27,000 வந்து ப்ராஃபிட்டா வந்திருக்கு. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, கம்ப்யூட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். நமக்கு வந்து 3 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் படி நம்ம வந்துட்டு ஆன்சர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்லையுமே அதே தான். நம்மள வந்து 3 சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் ஏதும் குறிப்பிடாத போது, அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் வந்து சைலண்ட்னு சொல்றாங்க. நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1லயே பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் டீட்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் ப்ரொவைட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலோட் ஆஸ் அ பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். ரெண்டாவது சினாரியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அட் 3% இஸ் அலோட் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட். இப்போ பார்ட்னர்ஷிப் டீட்ல 3% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 இருக்கு. நமக்கு வந்திருக்கிற கேபிட்டல் வந்து 4 லேக் 2 லேக் சொல்லியிருக்காங்க. ஸோ 3% பார்க்கும்போது 4 லேக் இன்டூ 3/100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 4 3s are 12. ஸோ 12,000 இங்கே போட்டிருக்கோம். திரும்பவும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 3 2s are வந்து 6, பேலன்ஸ் இருக்கிற 3 zeros கேரி ஃபார்வர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 6,000 இருக்கு. ஸோ 12 + 6 பார்த்தீங்கன்னா நமக்கு 18,000 தான் வருது இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் நமக்கு ப்ராஃபிட் வந்து 27,000 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்? சின்ஸ் தேர் இஸ் அ சஃபிஷியன்ட் ப்ராஃபிட், போதுமான அளவு ப்ராஃபிட் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். போதிய லாபம் இருப்பதால் முதல் மீது வட்டி வழங்கப்படும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது மூணாவதா இன்னொரு சினாரியோ சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்து 3% சொன்னாங்க, இப்போ வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு அதே ப்ராஃபிட் தான் 27,000 தான். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக் இன்டூ 5/100 போடும்போது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 5 4s are 20, பேலன்ஸ் இருக்கிற 3 ஜீரோ போட்டால் 20,000. அதே மாதிரி 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 5 2s are 10, பேலன்ஸ் இருக்க 3 ஜீரோ போட்டால் நமக்கு 30,000 வந்துருச்சு. பட் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 27,000 தான் இருக்கு. ஸோ சின்ஸ் த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், அதாவது நமக்கு இப்போ போதிய லாபம் இல்லாததால் முதல் மீது வட்டி வழங்கப்பட இயலாது. கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். இப்போ வந்திருக்கிற அந்த 27,000 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2:1 ரேஷியோல பிரிச்சு கொடுக்க போறோம். எப்படி 2:1னா இந்த 20,000 is to 10,000. ஸோ ஜீரோஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா 2:1 இந்த ரேஷியோல தான் வந்து இப்போ நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 10 பாருங்க. நம்பர்ஸ் தான் மாத்திருக்காங்க, மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.